கம்ப்ளைண்ட் வந்து நேற்றைய தினம் தெற்கு தொகுதியில் கம்ப்ளீட் பணப்பட்டுவாடை பூரா கரூர்லேருந்து ரவுடிசம் ஆளுகளாக வந்து இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுபடியே கொடுத்துட்ருக்காங்க. இது நாங்கள் அங்கே இருக்க மக்கள் எங்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னனால நான் எங்கள் ஆளுக்கு போய் பார்க்க போனதில் கைகளை போயிடுச்சு. அவங்க வந்து கடிச்சு இந்த எங்கள் மனுஷன் கடிப்பானாங்க. என்ன மிருக ஜாதியா மனுஷனை கடிக்கிறது நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பசியா, ஒரு வித்தியாசம் இல்லையா? ஒன்றுமே மனித ஜென்மம் தான். அவன் எங்கள் கட்சிக்காரன் வர்றான்னா நீ வாதாடு எது வேணால் பண்ணு. கடிச்சு வச்சு ஒரு சின்ன பையனோட பார்க்காம நீங்கள் அந்தளவுக்கு நேற்று அவன் கையை இறுக்கி நேற்று ஆஸ்பத்திரியில் போய் படுத்து அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணான். இந்த தேர்தல் ஜனநாயகம் கோரி நடக்குமாங்கிறது தெற்கு தொகுதியில் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். அதுக்காக கேட்டேன். நேற்று 8 இடத்துல கேஸ் போட்டிருக்கேன். அதை பேப்பர் அந்த கேஸ் கொடுத்த இல்லை ஃபைல் நேற்று எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்களா, அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. 8 இடத்துல பிடிச்சோம். மானாக்கா வீதி, ராமநாதபுரம், சுங்கோ, காந்தி நகர், ஹைவேஸ் காலனி, செட்டி வீதி, 80 அடி ரோடு, காந்திபுரம், இப்படி எல்லா இடத்துல அதை பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறோம். பரிசு பொருள் ஏதாவது கொடுக்குறாங்களா? அது போக பரிசு பொருள் இன்னி கொடுக்க போகிறாங்களா? கலெக்டர்கிட்ட நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி? நான் கலெக்டர்கிட்ட மக்களை பாதுகாத்து கொடுங்க, நீங்கள் ஜனநாயக வழி எலெக்ஷனை நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க, இல்லையா பாராமிலிட்ரியை வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மக்கள் இதே சூழ்நிலை இருந்தால் எப்படிங்க மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? உங்கள்கிட்ட பணம் வாங்காதவங்க ஓட்டு போட முடியாதுல்ல. இது என்ன பர்ச்சேஸா, வியாபாரமாக பண்ணுறீங்க? எங்கே 234 தொகுதியில் 233 தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்கலைல்ல. அப்போ நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? பணமாகவே அதெல்லாம் கவலையே படாங்க. 10-500 ரூபா நோட்டு தான் கொடுக்குறோம். வீட்டுக்கே வந்து வீட்டில் போய் தண்ணியை குடித்து வாங்காதவங்கள கொஞ்சம் அன்பு பேசுகிறோம். அப்புறம் ஒரு மரத்தில் விடுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி அதை விட பிளைன்ஸ் கோடு என்ன சார் சொன்னால் உடனே வரணுமா இல்லையா? எந்த பிளைன்ஸ் கோடும் நேற்று இல்லை. 2 இந்த தொகுதிக்கு பிளைன்ஸ் கோடு இவங்க முன்னக்கூடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பட்ரோடா பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாம் அமைதியாக சைலண்ட் மோடுக்கு போங்கன்ட்டாங்க. அதனால் ஒரு ஃபோன் பண்ணால் 2 மணி நேரம் கழித்து தான் அங்கே பிளைன்ஸ் கோடு வருது. அதுக்குள்ளே பிடிச்சி கொடுத்த ஆளை நம்ம போலீஸ்கிட்ட சொன்னால் எங்களுக்கு பிளைன்ஸ் கோடு தான் சார் பார்க்கணும், நாங்கள் பார்க்கக்கூடாது. அந்த மானாக்கா வீதியில் 8 பேர்த்த பிடிச்சாங்க எங்கள் ஆளுங்க. நான் போகும்போது 5 பேர் காரில் ஏறி உட்கார வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? பிளைன்ஸ் கோடு இல்லாமல் 3 பேர் பணத்தோடு இருந்தோன்னு அவங்களே நாங்கள் பார்க்குறோம் அப்படியே விரட்டி விட்டாங்க. போலீஸு சுத்தமாக இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கைக்கூலியை கைப்பாவையாக வேலை பார்க்கும். இந்த போலீஸை வச்சு இங்கே தேர்தல் நடத்தினா சுமூகமாக நடக்காது. கொடுத்தேன் இல்லை, அதை எடுத்துட்டாங்க. 12 பட்டி அடைச்சிருக்காங்க. இப்போ கூட அதை சொன்னேன், எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு. இனி என்னங்க, நாளைக்கு 5 மணிக்கு மேலே எல்லாத்தையும் தான் அனுப்பிடுவாங்களே வெளியூருக்காரங்களே. சார் இப்போ நடக்குது சார். இருங்க, இவ்வளோலாம் பேசுகிறீங்களே, நீங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கீங்களா சார்? உங்கள் மேலே நான் ஒரு சார்ஜ் பண்ணுறேன். நேற்று ஒரு மறியல் நடந்தது.
அவ்வளோ சுங்கத்தில் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்தது. ஏதோ ஒரு டிவி வந்தீங்களா? நீர்ச்சியை தவிர வேறு யார் சார் வந்தீங்க? தினமலரில் இன்றைக்கி அது ஒரு போட்டா மட்டும் வந்திருக்கு. நானும் பிஜேபி தலைவர் வாக்குவாதம் பண்ணுறது ஒரு போட்டா ஆர்டிக்கல் எழுதினாரான்னு தெரில. நான் அது கூட டைம் படம் அதை பார்த்தேன். சார் நீங்களே நடுநிலைமையாக இருக்கணும்ல சார். என்ன சார் இது நடக்குது? இது என்ன ஹிட்லர் முசோலினி ஆட்சி நடக்குதா சார்? மக்கள் வாக்களித்த என்னையும் மக்கள் தான் சார் வாக்களித்தாங்க. நான் ஏன் புறவழி இதில் உள்ளே வந்துட்டேன்னா என்ன சார்? மக்களை நம்ப மாட்டேறீங்க. மக்கள் ஓட்டு போட்டோம். நான் எதையும் ஈஸியாக சந்திக்க தயார். வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருக்கார். நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம். ஏன் நீ பயப்படுற? ஏன் இவ்வளோவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற? உனக்கு தில்லு இருந்தால் அந்த மாதிரி பண்ணி மக்கள் ஓட்டு போட்டுன்னு சொல்லு. கேட்டால் இப்போ என்ன சொல்கிறோமா? நான் ஒன்றும் பண்ணலேம்பார். இப்போ இந்த பேட்டியை பார்த்துட்டு அதைத்தான் சொல்லுவார். ஏற்கனவே இந்த நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நீங்கள் சார் சொல்லுங்கள். போன டைம் இதே வேட்பாளர் கரூரில் நிற்கிறப்போ இதே மாதிரி காசு கொடுத்து தேர்தலே நிறுத்தியிருக்காங்க. இந்த டைமும் அதே மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல சார்? வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி போனால் அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் அதிகாரி சொன்னேன், மக்களை காப்பாற்றி கொடுங்க தயவுசெய்து. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மக்களை காப்பாற்றுங்க. இது தேர்தல், நீங்கள் இப்போ தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கீங்க. முக ஸ்டாலின் கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை, செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை, உதயநிதி கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை. தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கி நீங்கள் நியமிக்கப்பட்ட பர்சன் தான் சொல்லியிருக்கேன். நேற்று இன்னும் உங்கள் மேலே இன்னொரு சார்ஜ். நேற்று புளியகுளம் ஸ்டேஷனில் லத்தி சார்ஜ் நடந்தது. அது ஏதாவது ஒன்று காட்டினீங்களா? எப்படி இப்படி ஒரே ஒன் சைடாக போகிறீங்க சொல்லுங்கள். நேற்று புளியகுளம் ஸ்டேஷனு ஒரு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. எங்கள் 5 அட்வொகேட்டாக இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல திமுகக்காரங்க 500 பேர் வெளியே நின்றுட்டு, வெளியே வாங்கடா, நீ வீட்டுக்கு போயிடுவீங்களான்னு பார்ப்போன்றாங்க. என்ன சார் இது? என்ன சார்? நான் கமிஷனருக்கே சொன்னேன், சிஓபிக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி தான் டிசி வந்தார். அங்கே வரல, ராமநாதபுரத்தில் சார் ஒரு வண்டியை பிடிச்சி அவன் தெனாவட்டம் நிற்கிறாரு. அவர் இறங்க மாட்டுறாரு, எங்களை அடிக்க வர்றாரு. நான் போன விட்டு எங்கள் ஆளுகளை கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கவே அவர் என்கிட்ட இன்னும் ஒன்றும் இல்லைங்க. அதில் போலீஸு அப்படியே நிற்கிது சார். பிளைன்ஸ் கூட வரவே இல்லை. நேற்று ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கண்ணாடி உடஞ்சது உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு ஊடகத்தில் போட்டிங்களா? மித்தது மட்டும் ஏதாவது ஒன்று போட்டு ஏற்றிடுவீங்க. கொஞ்சம் தயவுசெய்து இந்த மக்களை காப்பாற்றுற உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. போயிட்டேங்க, டாட்டா காட்டிட்டு போனேன். இந்த படம் பார்த்தீங்களா? சட்டம் ஒரு ரஜினி நடிச்சு பாக்கியராஜ் பிடிச்சி கொடுப்பேன். அவன் எனக்கு மவுண்ட் ரோட்டில் டாட்டா காட்டிட்டு போகிறான், பிடிச்சி கொடுத்தானே தலைவரை நான் வந்துட்டு வெளியேங்கிறான். அதனால தான் நான் இந்த வாட்டி விட்டுட்டேன். பணம் பிடிச்சி கொடுத்தாங்க சார், சிற்காடோடு வச்சுருக்கேன் சார். ஒரு இடத்துல 1,38,000, ஒரு இடத்துல 80,000, ஒரு இடத்துல 50,000, ஒரு இடத்துல 28,000 சார். அதிமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இந்த இதில் கால் பண்ணிச்சு. எங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். நாங்கள் மக்களை சந்திக்க தயார் சார். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நாம் தலைவணங்குவோம் சார். மக்களுக்காக நாங்கள் இருப்போம் சார். ஆனால் இந்த குறுக்கு சாலை ஓட்டுறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது சார். எங்களுடைய ஜீன்லேயே இல்லை சார். வந்தால் பிடிங்க சார். அப்போ அது மட்டும் உங்களுக்கு புகைப்படம் தெரியும். ஆனால் தெற்கு தொகுதியில் 8 நிகழ்ச்சி நடந்தால் உங்களுக்கு தெரியாது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்சியாலிட்டி பண்ணுறீங்க? எந்த டிவியில் காட்டுனீங்க சொல்லுங்கள்? எந்த டிவியில் நீங்கள் காட்டுனீங்க சார்? இவங்கெல்லாம் வெளியே விட்டாங்கன்னு ஆசிரியர் சொன்னீங்களா சார்? இந்த மாதிரி பிடிச்சி வச்சு போலீஸ் யாரையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன சார் சொன்னார்? அவர் நடவடிக்கை எடுக்கிறேன், உங்களுக்கு எஃப்ஐஆர் இப்போ போட்டு எப்படி சார் நடவடிக்கை எடுப்பார்? இதை வெளியே விட்டாங்களா சார்? அதை எப்படி அவர்கிட்ட தான் சார். நான் தான் முதவே சொன்னேன், இங்கே ஒன் சைடு தான் நடக்குது.
வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்களா? வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்களா? சும்மா விட்டாங்களா? பதிவில் சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. இப்போ சிஎஸ்ஆர் போட்டு இனி வழக்கு பதிவாங்க. அவன் டாட்டா காட்டி கரூர் போயிருப்பான். பணப்பட்டுப்பாடா முடிஞ்சிச்சுங்களா? 5000 ரூபாய் கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ சர்வசாகம் போகுது சார். அவங்களுக்கு நேதாஜி கொஞ்சம் பயந்தாங்க, நாங்கள் நைட்டு கொடுத்தேன். இப்போ பட்டப்பகல் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் பெரியார் நகரில் கவுன்சிலர் அம்மா வீட்டில் உட்காந்து அப்படியே கொடுத்துட்ருக்கு. எங்கால் போய் பிடிச்சி அந்த கேட்டை பூட்டியாச்சு. 8:05 ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு ஃபோன் பண்ணால் 11:05 வர்றாங்க. வந்து அங்கே பணமே இல்லைன்ட்டாங்க. அதுக்குள்ளே அந்த ஆள் எப்படி பின்னாடி வெளியே போயாச்சு. தப்பிக்க வைக்கிறதுக்கு ஃப்ளைங் ஸ்குவாடு முதல் காரணமாக. அது என்ன சார், நேற்று அவ்வளோ நைட்டில் 2 ஃப்ளைங் ஸ்குவாடு அவ்வளோதான் இருக்கா? நாங்கள் மக்களை நம்புகிறோம். மக்கள் எங்களுக்கு எந்த தீர்ப்பு கொடுத்தாலும். ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் ஊடகம் இல்லை. 2026 மே 5 எடப்பாடி கே பழனிசாமி என்கிற நான்ங்கிற ஒளி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்கும். அப்போ நீங்கள் எல்லாம் இதை ரிவர்ஸில் வருவீங்க. அன்றைக்கி உங்களை வாழ்த்துறேன்.